நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே இந்த இ பாஸ்லையும் டிஇபி பாஸ்லையும் என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்குறாங்க, ஆனால் இ பாஸ் வந்து டீபோர்ட் பண்ணுறாங்களாம்ல, அது எதனால பண்ணுறாங்க, என்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்டுமே இருக்குது, என்ன ரீசன்னே சொல்லாமல் என்ன டீபோர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. உண்மையிலே இ பாஸ்லையும் டிஇபி பாஸ்லையும் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி அங்கே போன பசங்களையும் ஏஜென்சிகிட்டையும் பேசின வரைக்கும் நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இ பாஸ்ல போகலாமா வேணாமா அப்படிங்கிறத பற்றியும் சொல்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இ பாஸ், டிஇபி பாஸ். இ பாஸ் அப்படின்னா ஒரு 1.5 years 2 yearsக்கு முன்னாடியெல்லாம் எல்லாருமே வந்து வேற லெவலில் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இ பாஸில் இருந்தாலே அடுத்தது பிஆர் அப்ளை பண்ணலாம், சிங்கப்பூர் சிட்டிசனாகவே ஆயிட முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த நிலைமை பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 1.5 yearsஆக பார்த்தீங்க அப்படின்னா அது கிடையவே கிடையாது. இ பாஸ்னாவே ஒர்க் பர்மிட்டை விட கேவலமாக பார்க்குறாங்க. இதுதான் உண்மை. ஓகேங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு தெரியும் நிறையா பிரச்சனை நடந்துச்சு. 200 பேர் 300 பேர் ஒருத்தங்க திடீர்னு கம்பெனி உருவாக்கி அதில் இ பாஸில் நிறையா பேர் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணத்தை ஏமாற்றி கிட்டத்தட்ட 200-300 பேர் எம்ஓஎம் போய் இந்த மாதிரிலாம் கேஸ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா பிரச்சனை இ பாஸில் வந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டீபோர்ட் ஆகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கும். அதாவது நான் சொல்றது 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட டாக்குமெண்ட் ப்ராப்பராக இல்லாததாக இருக்கும், ஒர்க் பர்மிட் ஹோல்டர்ஸ். அதர்வைஸ் டூரிஸ்ட் விசால போகிறவங்கள ரெகுலராகவே வந்துட்டு அவங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் டீபோர்ட் பண்ணுவாங்க. அதர்வைஸ் ஒர்க் பர்மிட் ஹோல்டர்ஸ் எல்லாம் டீபோர்ட் பண்ணதா சரித்திரமே கிடையாது. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இ பாஸ்லையும் டிஇபி பாஸ்லையும் நிறைய டீபோர்ட் நடந்துகிட்டே இருக்கு. டெய்லியுமே வந்து நிறைய பேரை டீபோர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எதனால நடக்குது அப்படின்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐபி வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா? ஐபி ரிலீஸ் பண்ணல ஐபியில் வந்து ஒரு சேலரி போட்டிருக்காங்க. அந்த சேலரி பார்த்தீங்க அப்படின்னா இ பாஸுக்குன்னு வந்துட்டு எம்ஓஎம் வந்து ஒரு சேலரி வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அந்த சேலரி வந்து ஐபியில் போட்டால் தான் அப்ரூவல் கிடைக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சேலரியை வந்து ஐபியில் மட்டும் போட்டுட்டு ஒர்க்கர்கிட்ட சொல்கிற சேலரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. உதாரணத்துக்கு $7,000 ஐபியில் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒர்க்கருக்கு வந்து சொல்கிற சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 1500 1200 இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஐபியில் போட்டிருக்க ஜாப் பொசிஷனுமே வந்து தப்பாக இருக்குது. மேனேஜரு, சேல்ஸ் அசிஸ்டண்ட்டு அந்த மாதிரி எந்த மாதிரின்னு சொல்லி பெரிய பெரிய போஸ்டிங்காக ஐபியில் போடுறாங்க. ஒர்க்கர்கிட்ட சொல்கிற வேலை பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஒர்க்கரு, டிஸ்வாசரு இந்த மாதிரி சொல்லி இ பாஸில் எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எடுக்கிறதுனால நீங்கள் அங்கே போகும்போது ஒரு சில பசங்க வந்து உளறிடுறாங்க. ஏஜென்ட்லாம் இங்கே சொல்லி தான் அனுப்புவாங்க, நீ போய் தான் சொல்லணும், இந்த சம்பளம் தான் சொல்லணும்லாம் சொல்லி அனுப்புவாங்க. ஆனால் பசங்க உளறிடுவாங்க. அதே மாதிரி ஒரு சில பசங்கள்ட்டெல்லாம் வந்து ஐசிஏ ஆஃபீஸர், சிங்கப்பூர் ஆஃபீஸரே கேட்குறாரா, எனக்கே இவ்வளோ சம்பளம் இல்லையே தம்பி, உனக்கு எப்படி, சில பேருக்குலாம் $12,000 சம்பளம் போடுறாங்க பர் மந்த்துக்கு, உனக்கு எப்படி இந்த சம்பளம் தர்றாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஐசிஏ ஆஃபீஸர்ஸே கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால பொய்யான சம்பளம் போடுறதுனால டீபோர்ட் அதிகமாக இப்போ நடந்துகிட்டு இருக்கு. பொய் சொல்கிறாங்க, நிறைய பேர் பொய் சொல்கிறாங்க, அதனாலையும் டீபோர்ட் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த வேலைக்கே போனாலுமே ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 hour கிடையாது. முன்னாடிலாம் இ பாஸுக்கு 8 hour தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 10 hour 12 hour இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி ரெகுலராக வேலை கொடுக்கறதும் கிடையாது. நிறைய பேர் இ பாஸில் பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனியில் எடுத்து வெளியில் சப்ளை கொடுறாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால ஒர்க்கிங் ஹவர்ஸும் அதிகமாக இருக்குது, சம்பளமும் கம்மியாக இருக்குது. பணம் இங்கே வந்த பசங்க ரொம்ப அதிகமாக இங்கே இந்தியாவில் வந்து கட்டிட்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி அதிகமான பணத்தை கட்டிட்டு கம்மியான சம்பளத்துக்கு அங்கே போகல பசங்க என்ன பண்ணுறாங்க, கண்டினியூஸாக ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாங்க. 1 மாதம் 2 மாதத்தில் நான் திருப்பி ஊருக்கு போகிறேன், எனக்கு பணத்தை திருப்பி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஃபைட் பண்ணுறாங்க. இல்லைனா அங்கே போயிட்டு எம்ஓஎம் போயிடுறாங்க, இந்த கரெக்டான சம்பளம் இல்லை, இவங்க சொன்ன சம்பளத்தை கொடுக்கல, சொன்ன மாதிரி வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி எம்ஓஎம் போயிடுறாங்க. எப்போ எம்ஓஎம்ல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகுது. அதே மாதிரி நீங்கள் திருப்பி ரிட்டர்ன் வர்றீங்க அப்படின்னாலுமே ஏன் போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஐசிஏலையும் கேட்பாங்க. ஏன் இங்கே திருச்சி ஏர்போர்ட்டில் கூட அந்த மாதிரி கேட்குறாங்க, எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி என்கொயரி பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இ பாஸில் இந்த மாதிரி நிறையா, இ பாஸ் மட்டும் கிடையாது, டிஇபி பாஸ்லையுமே இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் நடக்கிறதுனால தான் வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டோட்டலாக வந்துட்டு இ பாஸை வந்து டீபோர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், நிறையா ரிஜெக்ஷன் ஆகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இ பாஸில் வந்து போகவே வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகலாம். அப்படி நீங்கள் போறீங்க அப்படின்னா அந்த ஏஜென்ட் கண்டிப்பாக நம்பிக்கையான ஏஜென்ட்டாக இருக்கணும், லைசன்ஸ்டு ஏஜென்சியாக இருக்கணும். சப்போஸ் உங்களை டீபோர்ட் பண்ணுறாங்க, திருப்பி அனுப்புறாங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டை வந்து திருப்பி ரீஃபண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. அதே மாதிரி சப்போஸ் நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணாலுமே வந்துட்டு சொன்ன வேலை சொன்ன சம்பளம் வந்து கண்டிப்பாக இருக்குமா அப்படிங்கிறதையும் தெளிவாக கேட்டுக்கோங்க. இது எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் போங்க. அதே மாதிரி உங்களோட வேலையை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஏஜென்சி சைட்லேருந்து வேர் ஹவுஸ் ஜாப்னு சொல்கிறாங்க, சரின்னு மண்டை ஆட்டிட்டு நீங்கள் போயிடுவீங்க. ஆனால் நிறைய பேர் வந்து வேர் ஹவுஸ் ஜாப்னா என்ன, அதில் என்னென்ன வேலை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக கேட்கறது கிடையாது. எத்தனை மணி நேரம் வேலை இருக்கும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேர் ஹவுஸுக்கு போகணுமா, இல்லை ஒரே இடத்துல தான் எனக்கு வேலை இருக்குமா, அதுக்கு டிரான்ஸ்போர்ட் யார் தருவாங்க, இந்த கொஸ்டின் எல்லாத்தையுமே நீங்கள் கேட்கணும். அப்படி கேட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா
இதில் சக்ஸஸ் ஆக முடியும். சப்போஸ் அங்கே போய் இது எல்லாமே எனக்கு ஓகே, அங்கே போய் டீபோர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு எவ்வளோ அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுவீங்கன்னா, ஒரு சில ஏஜென்ட்ஸுக்கெல்லாம் வந்து 1 லட்சம் 1.5 லட்சம் பிடிச்சிட்டு தான் ரீஃபண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது பிடிக்கிறதுக்கு வேலையே கிடையாது. ஏன் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. ஒரு சில ஏஜென்ட்டுகள் வந்து தம்பி எனக்கு வந்து நான் இதுக்காக ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் ஒரு 10,000 எடுத்துக்கிறேன், அப்ளைங் சார்ஜ் எடுத்துக்கிறோம், பேலன்ஸ் அமௌண்ட்டை கொடுத்துட்றேன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஜெனியூனாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஏஜென்ட்டுக்கிட்ட மட்டும் இந்த இ பாஸ் டிஇபி பாஸ்லாம் போங்க. அதர்வைஸ் வந்து இந்த மாதிரி 1 லட்சம் 1.5 லட்சம் பிடிச்சிட்டு தான் கொடுப்போம்னு ஸ்டார்டிங்லேயே சொல்கிறாங்கன்னா தயவுசெய்து அவங்கள்ட்ட மூவ் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகேவா? அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆக தான் நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு அதிகமான தொகையை பணமாக கட்டாதீங்க. 1 லட்சம் 1.5 லட்சம்லாம் கட்டாதீங்க. அப்ளைங் சார்ஜ் எவ்வளவோ அது மட்டும் கட்டுங்க. மேக்ஸிமம் 10,000 15,000 மட்டும் கட்டுங்க. அதுக்கு மேலே எதுவுமே வந்து கட்டாதீங்க. ஓகேவா? அடுத்தது டிஇபி பாஸுக்கு வருவோம். டிஇபி பாஸில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், முன்னாடிலாம் நிறைய பேர் வந்து டிஇபி பாஸில் போயிட்டு தான் இருந்தாங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஇபி பாஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரைனிங் எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது டிஇபி பாஸில் எப்படி எடுக்கணும் ஆளானா, ஒரு கம்பெனி இந்தியாவிலையும் இருக்குது, அந்த கம்பெனி சிங்கப்பூர்லையும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த கம்பெனியில் இந்தியாவில் ஒர்க் பண்ணுற ஒரு ஒர்க்கருக்கு ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்காகவோ இல்லை ட்ரைனிங் கொடுக்கறதுக்காகவோ எடுக்கிறது தான் ட்ரைனிங் எம்ப்ளாய்மெண்ட் பாஸ். இங்கேருந்து அவங்க போய் அந்த கம்பெனியில் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு வரணும். இதுவே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டிஇபி பாஸ்ன்னு சொல்லி அப்ளை பண்ணி எடுத்துடுறாங்க. எடுத்து அங்கே போய் இதே பிரச்சனை தான். வேலை கொடுக்கறது, எந்த வேலையை வேணாலும் செய்ய சொல்கிறது, சம்பளம் ஒழுங்காக கொடுக்கறது கிடையாது. அதே மாதிரி அந்த 3 மாதம் தான் டிஇபி பாஸில் இருக்கணுன்ற ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஆனால் 4லேருந்து 6 மாதம் வரைக்கும் இருக்க வைக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால டிஇபி பாஸ்லேயும் இப்போ அதிகமான ரிஜெக்ஷனும் ஆகுது, அதிகமான டீபோர்ட்டும் ஆகுது. ஸோ இந்த 2 பாஸுமே இதுதான் பிரச்சனை. அப்போ இது 2க்குமே போக வேணாமான்னு கேட்டிங்கன்னா போகலாம். ஏஜென்ட் நல்ல ஏஜெண்டாக இருந்து கரெக்டாக வந்து உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா மட்டும் போகலாம். டிஇபி பாஸில் இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, நீங்கள் டிஇபி பாஸில் போயிட்டு வந்தீங்கன்னா இப்போ டெஸ்ட் கூட அடிக்க முடியல. டெஸ்ட் அடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டு சிங்கப்பூர் தான் கேட்குறாங்க. இ பாஸ் எஸ் பாஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணல, ஃபர்ஸ்ட் டு சிங்கப்பூர் தான் கேட்குறாங்க. ஸோ டிஇபி பாஸில் போனவங்கள மற்ற பாஸில் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்குது. டிஇபி பாஸில் போனவங்க அடுத்தது ஈஸியாக போகலாம் அப்படின்னா பிசிஎம் பர்மிட்டு இல்லைனா ஷிப்யார்ட் பர்மிட் இந்த மாதிரினா கொஞ்சம் ஈஸியாக போகலாம். அதர்வைஸ் நீங்கள் எந்த பர்மிட்டில் போகிறதுனாலுமே கொஞ்சம் சிரமம். எஸ்பாஸ் என்டிஎஸ் பர்மிட்டில் போகலாம். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா எஸ்பாஸ் என்டிஎஸ் பர்மிட்டில் போகலாம். ஆனால் எஸ்பாஸ் என்டிஎஸ் பர்மிட்டில் அதிகமான எக்ஸ்பீரியன்ஸும் நாலேஜபிள் பர்சனும் தான் கேட்குறாங்க. அதுவும் இல்லைன்னு தானே டிஇபி பாஸில் போயிட்டு வந்தோம். அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி நம்ம திருப்பி இதில் போகிறது? ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்துட்டு போக முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நிலைமை இப்படியே நீடிக்குமானா கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக மாறும். மாறுறதையும் நம்ம கண்டினியூஸாக கண்டிப்பாக நம்ம வீடியோ போடுவோம். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு இ பாஸ்லையும் டிஇபி பாஸ்லையும் இருக்க பிரச்சனை. ஏஜென்ட் கரெக்டான ஏஜெண்டாக இருந்து உங்களுக்கு அமௌண்ட்டை ப்ராப்பராக டீபோர்ட் பண்ணாலோ, அங்கேருந்து ஏதாவது ப்ராப்ளம் நீங்கள் திருப்பி வந்தாலோ ரீஃபண்ட் பண்ணுவாங்கன்னா நீங்கள் மூவ் பண்ணுங்கள். அதர்வைஸ் நீங்கள் மூவ் பண்ணாதீங்க. அதுலேயுமே முடிஞ்ச வரைக்கும் இ பாஸை மூவ் பண்ணுங்கள். டிஇபி பாஸ் வேண்டவே வேண்டாம் தான். இப்போதைய சூழ்நிலைக்கு டிஇபி பாஸ் வேண்டவே வேண்டாம் தான் நானே சொல்லுவேன். ஸோ இ பாஸுக்கு மட்டும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஏஜென்ட் நல்ல ஏஜெண்டாக இருந்தால் மட்டும், இல்லைன்னா வேணாம். ஓகேவா? ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.